இன்னைக்கு இந்த திமுக அரசாங்கம் சாராயத்தை ஊற்றி கொடுத்து வச்சிருக்கு. மெத்துட்டு ஒரு விவகாரம் இருக்குது பார்த்தீங்களா? ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு நபர் திமுகவில் வருவதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மெத்துன்னு ஒன்று கிடையாது. அவன் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மெத்து இல்லாத இடமே கிடையாது. அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு மோசமான சூழலில். விஜய் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை கவனிங்க. ஒரு தகப்பனாக இந்த மது பழக்கம், இந்த போதை பழக்கத்தை குறித்து நான் அச்சப்படுகிறேன். ஒரு தலைவனாகவும் நான் அச்சப்படுகிறேன். இந்த விஷயத்தை இந்த தமிழ்நாடு அரசு சரியாக கையாளவில்லை. ஒரு பாஸ் கொடுத்துட்டு இதை பற்றி நான் இங்கு பேச விரும்பவில்லை அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, இந்த போதைப் பொருளை பற்றி, இந்த தமிழ்நாட்டை நாசம் செய்த திமுகவை பற்றி இங்கே நான் பேச விரும்பவில்லை. பேசக்கூடிய இடம் என் மாநாடாக இருக்கும். அதுதான் அவர் சொல்ல விரும்புகிறது. நான் அங்கே பேசுகிறேன், இது சும்மா உங்களுக்கு எச்சரிக்கிறேன்டா, இது உங்களுக்கான எச்சரிக்கை மணி. இந்த நொடியில் இருந்தாவது திமுக திருந்திக்கொள், இல்லாட்டி நிச்சயமாக நீங்கள் வருத்தப்படுவீங்கன்றத முதல் பதிவாக ரொம்ப ஆணித்தனமாக செருப்பு சாணியில் முக்கி அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி கருத்தியல் ரீதியாக மிக நேர்த்தியாக அடிச்சிருக்கிறார்.